அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 2 நிமிஷம் பேசி நான் போயிடுவேன். சரியா? 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னு சொன்னாரா இல்லையா? ஸ்டாலின் வந்துட்டாரு, விடியல் வந்துச்சா? யாருக்கெல்லாம் வரல? உங்களுக்கு வந்துருச்சோ? யாருக்கெல்லாம் வந்துச்சாமா? யாருக்குமே வரலையா? மே 4ஆம் தேதி உறுதியா விடியல் வரும். உங்களுடைய ஆதரவோடு, அம்மா ஆட்சியோடு, அம்மாவுடைய ஆட்சி உறுதியா மே 4ஆம் தேதி வரும். அப்போ மாசம் எவ்வளவு தரேன் இருக்காங்க அம்மா? கரெக்ட். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு? 2000 தருவாங்க. 10,000 பணம் தருவாங்க. ஒரு ஃப்ரிட்ஜு தருவாங்க. கிளாஸ் சிலிண்டர் 3 தருவாங்க. குழப்பு வேலையை 100 நாள் வேலையை 150 நாள் ஆக்குவாங்க. சம்பள உயர்வு கொடுப்பாங்க. இதெல்லாம் அம்மா சொன்னா செய்வாங்களா மாட்டாங்களா? இதே ஸ்டாலின் செஞ்சிருக்கா? ஸ்டாலினுக்கு 625 வாக்குறுதியை கொடுத்தாங்க. கரெக்டா? இப்போ 500 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. எந்த வாக்குறுதியும் உருப்படியா நிறைவேற்றல. ஆனா ஒரே ஒரு வாக்குறுதியை நாங்கெல்லாம் சட்டமன்றத்துல போராடி வாங்கினோம். அது என்ன வாக்குறுதி தெரியல. மாசம் 1000 ரூபாய் வாங்கல இல்ல? 1000 ரூபாய். சரி, உங்களுக்கு சட்டமன்றத்தில் நான் பேசணும்ல, அந்த 1000 ரூபாயில இப்ப என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரோசக்காரங்க, திமுககாரங்க ரொம்ப ரோசக்காரங்க. சொன்னதை தான் செய்ததுதான் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு 30,000 ரூபாய் பாக்கி வச்சுருக்காங்க. 30 மாசம் கழிச்சு தானே கொடுத்தாங்க. 30,000 ரூபாய் பாக்கி வச்சுருக்காங்க. இப்ப வருவாங்க, வந்து 30,000 ரூபாய் கொடுப்பாங்க, வாங்கிக்கணும். சரியா? கொடுப்பாங்க, வாங்கிப்பீங்களா இல்லையா? வட்டி மட்டும் கேட்கக்கூடாது. சரியா? வட்டி மட்டும் கேட்கக்கூடாது. உங்களுக்காண்டி நான் பேசணும்ல, எனக்கு ஏதாவது தருவீங்களா? தருவிட மாட்டேங்க. கம்முன்றிருக்கிய தரமாட்டியா? நீங்க கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டோமா? அரசியல்ல 5 ரூபாய் சம்பாதிக்க கூடாதுங்கிறதா என் கொள்கை. அரசியல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, கொள்ளடிக்க கூடாது. அதாவது சிவன் சொத்து குலநாசம், பொதுமக்கள் சொத்து குலவே நாசம். அந்த சொத்து எனக்கு வேண்டாம். அதை விட்டுருங்க. விலைவாசி தான் குறைஞ்சு போச்சுக்கிறாங்களா? என் வீட்டுக்காரி என்ன சொல்லுவா தெரியுமா? போன 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் கொடுத்தேன், 5,000 ரூபாய் போதும் தான். அதை வச்சு நான் அரிசி வாங்கிக்கிறேன், பருப்பு வாங்கிக்கிறான். குறைஞ்சு போச்சா குறையிலையா? கரண்ட் பில்லுமா? கரண்ட் பில்லு எல்லாமே குறையிலையா? கூடிச்சா? அது தினமும் 1000 ரூபாய் தரோம் உங்களுக்கு. அந்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? 10,000 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவோம். அதான் திராவிட மாடல். ஆட்சியில் சைபர் ஆட்சி. புரியுதா உங்களுக்கு? ரைட்டுமா? இப்ப சட்டம் ஒழுங்கு எப்படிமா இருக்கு? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு தெரியல. இவங்க விளாட்டுக்குள்ள ஒரு ஊர் இருக்கு, பத்தி தெரியுமா உங்களுக்கு? அங்க 18 வயசு பொண்ணுமா, அவ தனியா போயிருக்கா. அவங்க நாசக்காடு பண்ணிட்டாருங்க. இந்த ஆட்சி தேவையா? இந்த ஆட்சி தேவையாமா? இது நம்ம வீட்டு பிள்ளை விடுவோமா? 18 வயசு பொண்ணு நாசம். இதே இந்த கோயிலுக்கு திருவிழா நடத்துறோம், எனக்கு 10 மணிக்கு மேல கலை நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லுங்களேன், போலீஸ் அனுமதி கொடுக்காது. போலீஸா அனுமதி கொடுக்காது. என்ன காரணம்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருமா. ஆனா இங்க கஞ்சாவும் மதுவும் வழக்கம் போல இரவு பகல் படாம ஓடுதா இல்லையா? அப்ப இந்த ஆட்சி வேணுமா? அப்ப உங்களுக்கு உங்க சின்னதை எதுக்கு போடணும்? இதெல்லாம் கொஞ்சம் காது கேட்காதுமா, போய் சொன்னோமா? நல்லா காது கேட்கணும், நல்லா காது கேட்கணும்.